ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நடேசன் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நிலாவுக்கு இந்த வீடு அடமானம் வச்சு 5 லட்ச ரூபாய் காசை கொடுக்கலாம். இதுக்கு இந்த வானதி என்ன சொன்னாலும் அவள் பேச்சு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த வீட்டோட மருமக நிலா தான். இந்த வானதி இந்த வீட்டோட மருமகளே இல்லை. சொல்லப்போனால் இந்த வீடு நிலாவுக்கு தான் சொந்தம். நிலா மட்டும் இல்லைனாக்கா இந்த வீடே இல்லாமல் நம்ம நடுத்தெருவில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்க. ஓஹோ, அவங்க தான் அவங்க வீட்டு மருமகளா? அவ என்ன முறைப்படி தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவளா என்ன? அவ தான் போலியான கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன்னு சொல்கிறாள்ல அவளே. அப்போ எதுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு அவளுக்கு காசு கொடுத்து கம்பெனி ஆரம்பிக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வீட்டோட மருமக நான் தான். அதனால் நீங்கள் நிலாவுக்கு இந்த வீட்டு அடமானம்லாம் வச்சு அந்த காசெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலா வந்து வேலையை விட்டு வந்தது இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சேரன், என்னப்பா நிலா, இருந்த வேலையை விட்டுட்ட, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? உனக்கு வேறு ஏதாவது வேலை கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கேட்குறாங்க. அண்ணே, எதுக்கு நான் நிலா வந்து வேற ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டு தெரியணும்? நிலாவே முதலாளியாக போகிறாங்க. ஆனால் என்ன ஒன்று, அதுக்கு 5 லட்ச ரூபாய் காசு வேணும். அது மட்டும் இருந்தால் இப்போ நிலா வந்து ஒரு கம்பெனியோட முதலாளி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னோடனே, என்னது 5 லட்ச ரூபாய் காசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து வாயை புழக்க, அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் வந்து கொஞ்சம் காசை கேட்குறேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொன்ன உடனே நம்ம சேரணும், ஆமாம் பாடிலா, நானும் வந்து கொஞ்சம் காசு உனக்கு கொடுக்குறேன், எப்படியாவது அந்த 5 லட்ச ரூபாய் திரட்டி நீ கம்பெனியோட முதலாளி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் உடனே நம்ம பாண்டிக்கு ஒரு யோசனை வருது. ஏன் நம்ம வீட்டை அடமானம் வச்சு ஒட்டு மொத்தமாக 5 லட்ச ரூபாய் நம்ம நிலானிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொன்னோன்னே சோழன் இருக்காருல, டே பாண்டி, எப்படா உனக்கு இந்த யோசனை தோணுச்சு? எனக்கு கூட அந்த யோசனை தோணலடா, கண்டிப்பாக அதே மாதிரி செஞ்சுட்டுலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, நம்ம சேரன், அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, நம்ம வீட்டை அடமானம் வச்சு நிலாவுக்கு காசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, இதில் என்னடா கேள்வி? கண்டிப்பாக நிலாவுக்கு உதவாமல் இந்த வீடு எதுக்குடா? நிலா மட்டும் இல்லைனாக்கா இந்த வீடே இல்லைடா, நம்ம நடுத்தெருவில் தான் இருந்துட்டு இருக்கணும். உன் பெரியப்பாவும் அத்தைக்காரையும் சேர்ந்து இந்த வீடை ஏமாற்றி போயிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த வீடுன்னு ஒன்று இருக்குனாக்கா அதுக்கு காரணம் நிலா தான். நிலா வந்த பிறகு தான் இது ஒரு குடும்பமாகவே இருக்குது. அதனால் நிலாவுக்கு உதவாமல் வேறு யாருக்கடா உதவ பண்ண வரும்? அதனால் எங்கிட்டலாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காசை கொடுத்து நிலாப்பிலேயே ஒரு கம்பெனியோட ஓனர் ஆக்குங்கடா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு இருக்க சமயத்தில், ஆக்கிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வானதி அந்த நேரத்தில் வராங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த வீடு அடமானம் வச்சு அந்த பொண்ணுக்கு 5 லட்ச ரூபாய் காசு கொடுக்க போகிறீங்களா? அவள் என்ன இந்த வீட்டு மருமகளா? அவளுக்கு எதுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வானதி பேசிகிட்டு இருக்க. வானதி, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிற? இங்கே பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி பேச, போது நிறுத்து பாண்டி, நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற ஒரு பொண்ணு தானே, எதுக்கு நான் கேள்வி கேட்கக்கூடாது? கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன். இப்போ இந்த வீட்டு அடமானம் வச்சு அவளுக்கு கொடுத்துறாக்கா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எனக்குன்னு என்ன இருக்குது? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே நடேசன் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு, நிலா தான் இந்த வீட்டு மருமக, நீ இந்த வீட்டு மருமக இல்லை, ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானதியோட கண்ணத்திலே அடிக்கிற மாதிரி நம்ம நடேசன் சொல்ல, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி நீங்கள் அடமானம் வச்சுறீங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சரிங்க, இந்த வானதியோட பேச்சையும் மீறி ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நிலா கம்பெனி ஆரம்பிக்க உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.